Good morning, dear children. Welcome to 5th Standard Science, 3rd Unit, Energy. Students, in this lesson already we learn about the mechanical energy, wind energy, heat energy and light energy. Now today we are going to learn about the electrical energy. What is electrical energy? It means மின் ஆற்றல். ஸோ மின்சாரம் இருக்குல்ல கரண்ட், ஸோ அதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். We know that all things are made up of atoms. Atoms possess particles like protons, electrons and neutrons. ஸோ எல்லா பொருட்களுமே அணுக்கள் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறால் ஆனது. இந்த அணுக்கள் புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் அப்படிங்கிற 3 பார்ட்டிகிள்ஸ் வந்து இந்த அணுக்களை சுற்றி இருக்கும். மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் இன் த ஆப்ஜெக்ட் காசஸ் ஆன் எனர்ஜி. ஸோ அதில் இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த அணுவை சுற்றி மூவ் ஆகும் பொழுது ஒருவித எனர்ஜி பாஸ் ஆகுது. திஸ் எனர்ஜி இஸ் கால்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ ஆட்டம் அப்படிங்கிற ஒரு பார்ட்டிக்கிள் அதை சுற்றி உள்ள புரோட்டான், எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் துகள்களால் சூழப்பட்டிருக்கு. ஸோ அதில் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ஆட்டமை சுற்றி வரும் பொழுது அதோட நகர்வு மூலமாக ஒருவித எனர்ஜி கிரியேட் ஆகும். அந்த எனர்ஜியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எலக்ட்ரிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லா பொருட்களிலுமே நடக்கக்கூடியது. இன் அவர் டெய்லி லைஃப் வி யூஸ் பேட்ரிஸ் டு கெட் எலக்ட்ரிக் எனர்ஜி. ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பேட்ரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, மின்கலம், அதன் மூலமாக வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் ஆல்சோ ஜெனரேட்டட் ஃப்ரம் நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஸோ எலக்ட்ரிக் எனர்ஜியை வந்து நம்ம ஒரு சில மின் நிலையங்கள் மூலமாகவும் நம்ம பெறுறோம். ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படிங்கிறது அணுமின் நிலையம். தென் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட் அப்படிங்கிறது நீர்மின் நிலையம். தென் விண்டு மில்ஸ், காற்றாலை, இதன் மூலமாகவும் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை பெற முடியும். இட் இஸ் ஆல்சோ ஜெனரேட்டட் ஃப்ரம் சோலார் எனர்ஜி. சூரிய ஒளியின் மூலமாகவும் நம்ம மின் ஆற்றலை பெறுறோம். ஸோ மின் ஆற்றல் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. மின்சாரத்தை நம்ம வந்து தேவையில்லாமல் செலவு செய்யக்கூடாது. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு டூயூன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஈல் அப்படிங்கிறது ஒரு வகையான மீன் வகை. இது ஜெனரேட் எலக்ட்ரிக் எனர்ஜி. ஸோ இந்த மீன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஜெனரேட் பண்ணுது. இட் யூசஸ் திஸ் எனர்ஜி டு டிஃபெண்ட் இட் செல்ஃப் அகெயின்ஸ்ட் இஸ் ப்ரிடேட்டர்ஸ். ஸோ இந்த ஃபிஷ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இதுக்கிட்ட உருவாகிற அந்த எலக்ட்ரிக் எனர்ஜி மூலமாக தன்னை தாக்க வர எதிரிகள் முன்னாடி வந்து தன்னை தற்காத்து கொள்றதுக்கு இந்த எனர்ஜியை வந்து அது பயன்படுத்துது. Next we see the uses of electric energy. Electric energy is needed for the working of fan, light, television, washing machine, refrigerator. ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபேனு, லைட்டு, வாஷிங் மிஷினு, டெலிவிஷன் எல்லாமே வந்து எதன் மூலமாக தான் ஒர்க் ஆகுது, எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? ஸோ இந்த எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ், எலக்ட்ரிக் ஸ்டவ் அண்ட் எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டர் ஒர்க் பை எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற மின்சார சலவை பெட்டி, எலக்ட்ரிக் ஸ்டவ் மின் அடுப்பு, தென் எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டர் மின்சார நீர் சூடேற்றி, இந்த திங்ஸ் எல்லாமே வந்து கரண்ட் இருக்கும்பொழுது தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது இதுக்கு முக்கியம். இட் இஸ் யூஸ்டு டு ரன் கார்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ். ஸோ எலக்ட்ரிக் கார்ஸ், எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி மூலமாக தான் ரன் ஆகுது. தென் இட் இஸ் யூஸ்டு இன் ஃபேக்ட்ரிஸ் டு ப்ரொடியூஸ் மெட்டீரியல்ஸ். ஸோ பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் மூலப்பொருட்கள் உருவாக்குறதுக்கு இந்த எலக்ட்ரிக் எனர்ஜி தேவைப்படுது. ஓகேவா? ஸோ இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் மூவ் ஆகுது. தென் இங்கே ஃபேன். ஸோ ஃபேன் இஸ் ஒர்க் வித் எலக்ட்ரிசிட்டி. தென் திஸ் ஒன் இஸ் ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் த ஸ்ட்ரீட் லேம்ப், ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்கும்பொழுது தான் நம்ம வந்து ஒர்க் யூஸ் பண்ண முடியும். ஸோ எலக்ட்ரிசிட்டி இருக்கும்பொழுது தான் இது வந்து ஒர்க் ஆகுது. தென் இங்கே ஆக்டிவிட்டி 5 மென்ஷன் எ ஃபியூ பிளேசஸ் வேர் எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் ஜெனரேட்டட் இன் பவர் பிளான்ட். ஸோ எந்தெந்த பிளேசஸ்லாம் வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியை ஜெனரேட் பண்ணுறாங்க, உருவாக்குறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நியூக்ளியர் பிளான்ட் வந்து எங்கே இருக்குது, கூடங்குளம் அண்ட் கல்பாக்கம். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட் எங்கே இருக்குது, நீர்மின் நிலையம், மேட்டூர் டேம் அண்ட் குஜராத். நெக்ஸ்ட் ஒன் தெர்மோ எலக்ட்ரிக் பிளான்ட் எங்கே இருக்குது, இது நெய்வேலி அண்ட் எண்ணூர். ஓகேவா? Next we see the chemical energy.
Chemical energy is stored in substances when atoms join together to form chemical compound. ஸோ அந்த அணுக்கள் வந்து ஒன்றோட ஒன்று சேரும் பொழுது ஒரு வேதிப்பொருட்களை உருவாக்கும். அதுதான் வந்து நம்ம கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த வேதிப்பொருட்கள் உருவாகும் பொழுது தோன்றக்கூடிய எனர்ஜி வந்து அந்த ஆட்டம்லேயே ஸ்டோர் ஆகிருக்குது. ஓகேவா? ஸோ இதனால தான் அந்த கெமிக்கல் எனர்ஜி இஸ் ஸ்டோர்டு இன் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே சப்ஸ்டன்ஸ்லேயே வந்து அந்த கெமிக்கல் எனர்ஜி ஸ்டோர் ஆகி இருக்கும். தென் when two or more chemical substances react with each other, this energy is released. ஸோ எப்போ வந்து இரண்டோ அல்லது அதற்கு மேற்பட்ட அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து சேர்ந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குதோ அப்போ இந்த ஸ்டோராக இருக்கிற எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். இந்த எனர்ஜியை தான் நம்ம கெமிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் கெமிக்கல் எனர்ஜி? த ஃபுட் வி ஈட் கண்டெய்ன்ஸ் கெமிக்கல் எனர்ஜி. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து கெமிக்கல் எனர்ஜியை நம்மளுக்கு கொடுக்குது. ஓகேவா? தென் கெமிக்கல் எனர்ஜி இன் வுட் ப்ரொவைட்ஸ் ஹீட் எனர்ஜி விச் ஹெல்ப்ஸ் அஸ் டு குக் ஃபுட். ஸோ நம்ம எரிக்கக்கூடிய அந்த விறகு இருக்கு இல்லையா, இது வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் வந்து எரியும் பொழுது ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஹீட் மூலமாக தான் நம்ம என்ன செய்கிறோம், உணவுப் பொருட்களை சமைக்கிறோம். தென் கெமிக்கல் எனர்ஜி இன் கோல் இஸ் யூஸ்டு டு ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த நிலக்கரிலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் உள்ள கெமிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட், பேட்டரிஸ் வி யூஸ் இன் அவர் டெய்லி லைஃப் கண்டெய்ன் கால்ட் கெமிக்கல் எனர்ஜி. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பேட்ரிஸ் இருக்கு இல்லையா, மின்கலன்கள், ஸோ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கெமிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதுலேயும் வேதி ஆற்றல் உள்ளது. தென் ஃபியூயல்ஸ் லைக் பெட்ரோல் அண்ட் டீசல் பொசஸ் கெமிக்கல் எனர்ஜி விச் இஸ் யூஸ்டு டு ரன் வெஹிக்கிள்ஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோல், டீசல் இதுலேயுமே வந்து கெமிக்கல் எனர்ஜி இருக்குது, அதாவது அந்த வேதி ஆற்றல் இருக்குது. அதன் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியுது, வாகனத்தை ரன் பண்ண அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம ஓட்ட முடியுது. ஸோ ஃபியூவல்ஸ் அப்படிங்கிறது வந்து எரிபொருட்கள். ஸோ இந்த எரிபொருட்களாக இருக்கிறது பெட்ரோல் அண்ட் டீசல், இதுவுமே வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் தான், வேதிப்பொருட்கள் தான். ஸோ அந்த வேதிப்பொருட்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய வேதி ஆற்றல் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியுது, கெமிக்கல்ஸ் மூலமாக தான் நம்ம அந்த வெஹிக்கிள்ஸை வந்து ரன் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது காரில் உள்ள அந்த ஃபியூயல்ஸ், பெட்ரோல் டீசலில் யூஸ் பண்ணி இது வந்து கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், பேட்ரி, மின்கலன்கள் மூலமாக நம்ம வந்து வீட்டிலே வந்து என்ன பண்ணுறோம், இதை வச்சு நம்ம கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ கரண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், இது வந்து என்னது, நிலக்கரி. ஸோ இதனால் என்ன பண்ண முடியுது, நம்ம கரண்ட்டை ஜெனரேட் பண்ண முடியும். தென் இது வந்து வுட் வந்து எரிகிறது. ஸோ எரிகிறது மூலமாக ஹீட் வெளியேறுது. ஸோ இங்கே வந்து கெமிக்கல் எனர்ஜி இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வி சி த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா எனர்ஜியை பாதுகாக்கிறது. ஓகேவா? ஸோ எனர்ஜியை நம்ம எப்படி எப்படிலாம் பாதுகாக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். எனர்ஜி cannot be created and it cannot be destroyed also. ஸோ எனர்ஜி அப்படிங்கிறத வந்து ஆற்றலை வந்து நம்ம உருவாக்கவும் முடியாது, அதே போல் அதை வந்து அழிக்கவும் முடியாது. இட் இஸ் சேஞ்ச்டு ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். அதாவது அதோட வடிவத்தை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்றலாம். ஆர் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் ஆப்ஜெக்ட் டு அனதர் ஆப்ஜெக்ட். ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு அதோட எனர்ஜியை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகேவா? வி கேன் சே மெனி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இன் அவர் டெய்லி லைஃப். ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம எப்படிலாம் எனர்ஜியை வந்து ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்ற முடியும், எப்படிலாம் நம்ம மாற்றுறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி டூ யூ நோவில் இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸ்டேட் தட் எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டு. ஸோ இந்த கன்சர்வேஷன் ஆஃப் லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனர்ஜியை வந்து நம்ம உருவாக்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. அதாவது ஆற்றலை வந்து ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஒரு வகையான ஆற்றலை இன்னொரு வகையான ஆற்றலாக நம்ம வந்து மாற்ற முடியும். ஸோ இந்த எனர்ஜிலாம் நிறையா பார்த்தோம் இல்லையா, மெக்கானிக்கல் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, லைட் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி எனர்ஜியெல்லாம் நம்ம வந்து ஒரு வகையான எனர்ஜி இன்னொரு வகை எனர்ஜியாக நம்ம மாற்ற முடியும்.
ஆனால் அந்த எனர்ஜியை வந்து நம்ம உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இதுதான் வந்து the law of conservation of energy. ஓகேவா? ஸோ திஸ் லா வாஸ் கிவன் பை ஜூலியஸ் ராபர்ட் மேயர் அப்படிங்கிறவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் பி டெஸ்ட்ராய்ட். ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது தான் வந்து இந்த லா. ஓகேவா? ஸோ இதை கொடுத்தவங்க ஜூலியஸ் ராபர்ட் மேயர் அப்படிங்கிறவங்க. ஓகேவா? ஸோ இந்த எனர்ஜிக்கு வந்து யூனிட் இருக்குது. ஸோ இந்த யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஜூல். எனர்ஜியோட யூனிட் வந்து என்னது? ஜூல் அப்படிங்கிற அழகுனால இந்த எனர்ஜியை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஓகேவா? இதை கொடுத்தவங்க ஜூலியஸ் ராபர்ட் மேயர் அப்படிங்கிறவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பார்ப்போம் எப்படி வந்து வாட்டர் டேமில் உள்ள எனர்ஜி நம்மளுக்கு எப்படி வேறு ஃபார்மில் நம்மளுக்கு கிடைக்கிது. வாட்டர் ஸ்டோர்டு இன் வாட்டர் டேம்ஸ் பொசஸஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ வாட்டர் வந்து நம்மளுக்கு வாட்டர் டேமில் ஸ்டோராக இருக்கிறப்ப அது என்ன எனர்ஜியில் இருக்குது? பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ நிலை ஆற்றலை கொண்டு இருக்குது. வென் வாட்டர் ஃபால்ஸ் டவுன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் வாட்டர் இஸ் கன்வெர்டட் இன்டு கைனட்டிக் எனர்ஜி. ஸோ அந்த வாட்டர் டேமில் உள்ள வாட்டரை வந்து நம்ம திறந்து விடும்பொழுது அந்த வாட்டர் வந்து ஃபால்ஸாக வெளில வரும் இல்லையா? ஸோ வெளில வரும்பொழுது அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எதுவாக மாறிடுது? கைனட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுது. ஓகேவா? இந்த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் வாட்டர் ரொட்டேட்ஸ் த டர்பின்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் ஜெனரேட்டட். ஸோ இந்த கைனட்டிக் எனர்ஜியாக வர அந்த இயக்க ஆற்றலில் வரக்கூடிய அந்த வாட்டர் வந்து அங்கே வச்சிருக்கிற டர்பின்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து என்ன பண்ணுது? ரொட்டேட் பண்ண வைக்கிது. ஸோ அந்த பொருள் வந்து ரொட்டேட் ஆகும் பொழுது ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும் பொழுது அங்கே வந்து எது கிடைக்கிது? நம்மளுக்கு எலக்ட்ரிக் எனர்ஜி உருவாகுது. ஸோ இது எப்படி நம்ம பார்ப்போம். ஸோ நவ் வாட்ச் கேர்ஃபுல்லி we can see the how electricity is generated from the dam. Okay, so the water from the dam travels like this way and to reach the hydroelectric turbines. This hydroelectric turbines is லொக்கேட்டட் வித்தின் த பவர் ஹவுஸ். ஸோ பவர் ஹவுஸில் வந்து இந்த மாதிரி டர்பைன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜியில் நிலையாக இருக்கக்கூடிய வாட்டரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்பொழுது அந்த வாட்டர் வந்து என்ன ஆகுது? ரொம்ப ஃபோர்ஸாக வந்து இந்த டர்பைன்ஸில் படுது. ஸோ அந்த வாட்டர் வந்து கைனட்டிக் எனர்ஜியில் வருது, இயக்க ஆற்றலில் வருது. ஓகேவா? ஸோ the mechanical energy from the turbine is passed through the electric generator. இதில் வந்து இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து இங்கே செயல்படுது, இந்த இயந்திர ஆற்றல் இங்கே செயல்படுது. ஸோ இந்த இயந்திர ஆற்றல் மூலமாக இங்கே உருவாகிற எலக்ட்ரிசிட்டி வந்து இங்கே ஜெனரேட்டருக்கு போகுது. ஓகேவா? ஸோ இதிலேருந்து கிடைக்கிற அந்த எலக்ட்ரிசிட்டி ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிசிட்டி வந்து இங்கே டிரான்ஸ்ஃபார்முக்கு மாற்றப்படுது. இந்த டிரான்ஸ்ஃபார்ம்லேருந்து இது டிஸ்ட்ரிபியூட் ஆகி இந்த ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்ம்லேருந்து திரும்ப எல்லா இடத்துக்கும் இந்த கரண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஸோ நம்ம வீடு வரைக்கும் வந்து சேருது. Therefore, so the kinetic energy of water rotate the turbines and the electricity is generated like this way. Okay va? So next we see the electrical appliances. So the electrical வந்து எப்படிலாம் நம்ம அப்ளை பண்ணுறோம், நம்ம லைஃப்பில் எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போமா. எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் யூஸ்ட் இன் மெனி டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் such as electric stove, iron box and fan. ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் ஸ்டவ், அயன் பாக்ஸு, ஃபேனு, ரெஃப்ரிஜிரேட்டர் ஸோ எல்லாமே வந்து நம்ம இந்த எலக்ட்ரிசிட்டி மூலமாக தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த எலக்ட்ரிக் எனர்ஜி ஃப்ளோஸ் இன்டு த காயில் இன் த டிவைசஸ். இந்த எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து அந்த வயர் இருக்குல்லையா, அந்த கரண்ட் வயர், காப்பர் வயர், அதில் வந்து ஃப்ளோ ஆகும் மூலமாக தான் அந்த டிவைசஸை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியுது. ஆஸ் கரண்ட் ஃப்ளோஸ் இட் ஹீட்ஸ் அப் த காயில். ஸோ கரண்ட் வந்து அதில் பாஸ் ஆகும் பொழுது அந்த வயர் வந்து என்ன ஆகுது? ஹீட்டாக ஆரம்பிக்குது. வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஹீட் எனர்ஜி we do many useful works. ஸோ இந்த ஹீட் எனர்ஜினால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற முடியுது. அதன் மூலமாக நம்ம எல்லா திங்ஸையும் வந்து ஒர்க் பண்ண வைக்கிறோம். திஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து இங்கே என்னவா கன்வெர்ட் ஆகுது? ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி இன் ஃபேன். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஃபேனில் வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுது? மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. தென்
அதே போல் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு லைட் எனர்ஜி இன் பல்ப். ஸோ லைட்டில் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எப்படி கன்வெர்ட் ஆகுது? லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது பல்பில். ஓகேவா? அதே போல் இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து கம்ப்யூட்டரில் சவுண்டு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அதே போல் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து அயன் பாக்ஸில் ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ எல்லாமே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. பட் அது வந்து கன்வெர்ட் ஆகும்பொழுது நம்மளுக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி, ஃபேனில் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாகவும், பல்பில் வந்து லைட் எனர்ஜியாகவும், கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் வந்து சவுண்ட் எனர்ஜியாகவும், அதே போல் லைட் எனர்ஜி இங்கே நம்மளுக்கு கிடைக்குது. விசிபிளாக இருக்குல்ல, கம்ப்யூட்டர் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதே போல் லைக் தட் அயன் பாக்ஸில் வந்து ஹீட் எனர்ஜியாகவும் இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? Next, we see the driving a car. We use fuel in the form of petrol or diesel or gas to run vehicles. ஸோ நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்து பெட்ரோல் டீசலை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மள்ட்ட இருக்கிற 2 வீலர் 4 வீலர் எல்லாத்தையும் வந்து ட்ரைவ் பண்ணுறோம். when this fuel burns in the engine, chemical energy is converted into heat energy. ஸோ இந்த ஃபியூவல்ஸ் இருக்குல்லையா, அந்த எரிபொருள், அது வந்து இந்த பெட்ரோலை டீசலை வந்து எரிக்கிறது மூலமாக தான் வந்து அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ பேர்னிங் ஃபியூவல் ப்ரொடியூசஸ் ஹாட் கேஸஸ் வித் புஷஸ் த பிஸ்டன் இன் த என்ஜின் டு மூவ் த வெஹிக்கிள்ஸ். ஸோ அந்த கெமிக்கல் எனர்ஜி வந்து அந்த பெட்ரோல் டீசல் எல்லாத்தையும் வந்து ஹீட் பண்ணுது. ஸோ அந்த ஹீட் ஆகும் பொழுது அதுலேருந்து வெளிவர ஹாட் கேஸஸ், சூடான கேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த என்ஜினை உள்ள பிஸ்டனை வந்து என்ன பண்ணுது, புஷ் பண்ணுது. ஸோ புஷ் பண்ணும்பொழுது அந்த என்ஜின் வந்து மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வெஹிக்கிள் வந்து என்ன ஆயிடுது, ஸ்டார்ட் ஆயிடுது. தஸ் ஹீட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்ட்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ இந்த சிஸ்டமில் ஹீட் எனர்ஜி வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது, மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இங்கே டூ யூ நோவில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபோட்டோசிந்தசிஸ் சேஞ்சஸ் சோலார் எனர்ஜி இன்ட்டு கெமிக்கல் எனர்ஜி. ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது வந்து ஒளிச்சேர்க்கை. ஸோ தாவரங்களை வந்து தனக்கு தேவையான உணவை வந்து தானே தயாரித்து கொள்கிற அந்த முறைக்கு பேர் தான் வந்து நம்ம ஒளிச்சேர்க்கை, ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து தாவரங்கள் எதை பயன்படுத்துது, சோலார் எனர்ஜியை பயன்படுத்துது, சன்லைட்டை வந்து யூஸ் பண்ணுது. ஸோ அப்போ அந்த சன்லைட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து எப்படி மாறுது, கெமிக்கல் எனர்ஜியாக மாறுது. ஸோ இந்த தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் பொழுது சோலார் எனர்ஜியை வந்து கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றிக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் சேஞ்சஸ் சோலார் எனர்ஜி இன்ட்டு கெமிக்கல் எனர்ஜி. சூரிய ஆற்றல் வந்து இங்கே வேதி ஆற்றலாக மாற்றப்படுது. ஸோ நெக்ஸ்ட் வி சி த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. எப்படி அப்படிலாம் இந்த எனர்ஜி வந்து கன்சர்வேஷன் ஆகுது. கெமிக்கல் எனர்ஜி, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கெமிக்கல் எனர்ஜி. ஸோ அது வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுது, எனர்ஜி டு டூ ஒர்க், நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் அந்த எனர்ஜி வந்து பரிமாற்றப்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட் த கெமிக்கல் எனர்ஜி. கெமிக்கல் எனர்ஜி எது எதுக்கெலாம் யூஸ் ஆகுது, மெக்கானிக்கல் எனர்ஜியாக போகுது. தென் எலக்ட்ரிசிட்டிக்கு கெமிக்கல் எனர்ஜி யூஸ் ஆகுது. தென் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, தென் கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்ட்டு கைனட்டிக் எனர்ஜி. ஓகேவா? ஸோ அதே போல் இந்த எலக்ட்ரிசிட்டியிலேருந்து கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து எங்கெங்கே போகுது அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, லைட் அண்ட் சவுண்டு, லைட்டு, தென் ஹீட், அயன் பாக்ஸுக்கு வந்து ஹீட்டு, ஃபேனுக்கு வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ இது மாதிரி இந்த எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகி போகுது. ஓகேவா? Now we see the evaluation part. Roman letter 1, choose the correct answer. When diesel is burnt, chemical energy is converted into, diesel வந்து எரிக்கப்படும் பொழுது chemical energy எதுவாக கன்வெர்ட் ஆகுது, heat energy. Second one, running water possesses kinetic energy. running வாட்டருங்கிறப்ப வந்து ஓடுற நீர், ஸோ அது வந்து என்னது, இயக்க ஆற்றல், கைனட்டிக் எனர்ஜி. தென் யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ், நம்ம பார்த்தோம் இல்லையா, என்னது, ஜூல். ஓகே, வெரி குட். யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஜூல். தென் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரெக்வயர்ஸ் விண்ட் எனர்ஜி. ஸோ விண்ட் எனர்ஜிங்கிறதுக்கு வந்து எது கரெக்டானதாக இருக்கும், பேராஷூட். தென் கவுடங் பொசஸஸ் heat energy. Cowdung possesses heat energy. Next, find out the energy conversion that takes place in the following. First, we see the iron box. So the conversion of energy is chemical energy, heat energy. Second one, electric iron box.
electrical energy and heat energy. Then electric fan is electrical energy, mechanical energy. Then speaker. The energy conversion is electrical energy, sound energy. Then generator. The energy conversion is heat energy and electric energy. Now Roman letter 3, find out the form of energy possessed by the following things. A rock on the top of a hill. ஸோ இந்த ராக் வந்து மேலே மேலே வந்து ஹில் மேலே நிற்கிது. ஸோ அது வந்து என்ன எனர்ஜி? பொட்டன்ஷியல் எனர்ஜி. செகண்ட் ஒன், ஏ ரோலிங் பால். ஸோ ரோலிங் பால் வந்து ஓடிக்கிட்டு இருக்க பால் வந்து என்னது? கைனட்டிக் எனர்ஜி. தென் சார்கோல், திஸ் ஒன் இஸ் பொட்டன்ஷியல் energy. Then water falls, kinetic energy. The fifth one, battery is electrical energy. Next, match the following. The electric bell is a sound energy. Then water in dam is potential energy. Solar heater, solar energy. Windmill, electrical energy. Last one, torch light, light energy. Okay. Next, Roman letter 5 paranga. Say true or false. An apple falling from a tree is an example for kinetic energy. It's true. Yes, this one is true. ஏன்னா ஆப்பிள் வந்து ஃபாலிங் ஃப்ரம் ஏ ட்ரீ. ஸோ விழுந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆப்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஒன் இஸ் கைனட்டிக் எனர்ஜி. தென் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் யூஸ்டு டு ரன் எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயினை ரன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. தேர்ட் ஒன், ஹீட் எனர்ஜி cannot be produced by friction. ஸோ ஃப்ரிக்ஷன் பண்ணும்பொழுது நம்மளுக்கு எது நம்ம பார்த்தோம்? ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? பட் இங்கே வந்து cannot be producedனு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். Fourth one, potential energy and heat energy are the two forms of mechanical energy. So potential energy and heat energy are no. Potential energy and kinetic energy are the forms of mechanical energy. So இங்கே வந்து heat energy கொடுத்துருக்காங்க. So the statement is false. Then fifth one, the unit of energy is joule. So true. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. உங்களுக்கு வந்து இதில் கொஸ்டின் ஆன்சரை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் அனுப்புகிறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.